அண்ணாமலை அவர்கள் இப்போ எப்படி 2026 ஆட்சி மாற்றம் நடந்துச்சோ அதே மாதிரி 2031லையும் ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜயை எந்த ஒரு இடத்துலையுமே அவர் டேமேஜ் பண்ணி பேசலை. முழுக்க முழுக்க திமுகவை அடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பிளானாக இருக்குது. பட் அது அப்படி இருந்தாலுமே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காதுண்ணா. ஏன்னா உங்கள் மேலே எங்களுக்கு மரியாதை இருக்குது. பட் ஆட்சி மாற்றம்லாம் வராது, வேணும்னா நீங்கள் எதிர்கட்சியாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி பலரும் டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க. என்னங்கிறத கேளுங்க. இன்னைக்கு நாம சொல்ற ஜென்சி அவங்கள பேசவே முடியாது. அவங்க எப்படி வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா மேடையில் இருந்த எல்லோருமே ஜென்சி தாங்க. 2026 தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031 மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. வணக்கம் நண்பா. நம்ம அண்ணாமலையனுக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? தாவேக்கு ஆட்சி பிடிச்சனால. ஒருவேளை திமுக ஆட்சி பிடிச்சிருந்தா இவர் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. அண்ணன் என்ன நினைச்சிட்டாருன்னா, முந்தா நேரத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு ஜெயிச்சிட்டாருன்னு நினைச்சிட்டாரு. தப்புன்னு ரசிகர் மன்றம், நட்பணி இயக்கம், மக்கள் இயக்கம் சொல்லி வலுப்படுத்தி இருக்கிறாருண்ணே. ஆனா நல்லா கேளுங்கண்ணே, நீங்க பிஜேபியில இருந்து வெளியே இந்த கட்சி ஆரம்பிக்கிறீங்க. ஆனா உங்க கடைக்கோடி தொண்டனும் பிஜேபி தலைவர்களும் ஏன் உங்களை விமர்சனப்படுத்தல? ஏன் தெரியுங்களா? விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏதோ மூலியமா பிஜேபி நீங்க எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறீங்க, அது நடக்காதுன்னு. அப்புறம் அண்ணாமலையினோட வியூகம் எப்படின்னு பாருங்க. அதாவது தாவேக்கா திட்டக்கூடாது, திமுகவை பலமா அடிக்கணும். தாவேக்கா திட்டாம போனோம்னா நிறைய இளைஞர்கள் பரவாயில்ல அண்ணாமலை என்ன நமக்காக சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாயை உருவாக்குறது. ஆனா அண்ணாமலை எப்ப அடிக்க ஆரம்பிப்பாருன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த கட்சி பலமா அடிக்க ஆரம்பிப்பாரு. ஏன்னா 26ல எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சோ அது மாதிரி 31ல ஏற்படும் அவர் ஏன் சொல்றாருன்னா அதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும். நல்லா கேளுங்க. அண்ணாமலைன்னா திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளை வீழ்த்தி தாவேக்கு ஆட்சிக்கு வந்துச்சு. அதுவே பெரிய ஆட்சி மாற்றம். இப்போ ஆட்சி ஆரம்பிச்ச 50 நாள்லயே திரும்ப ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொல்றீங்கன்னா உங்களுக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. 2031 ஆட்சி மாற்றம் ஆகும்னு சொல்றீங்க, அது தப்பில்லை. இந்த கூட்டத்தை நான் வேடிக்கை பார்த்தேன், உங்க கூட்டத்தை. அதுல பாத்தீங்கன்னா சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள் அதுல இல்ல. எல்லாமே பிஜேபிக்காரங்க அதிகமான பேர் இருந்தாங்க. அப்புறம் நீங்க எப்படி பொள்ளாச்சியில இந்த மாநாடு, பொள்ளாச்சியில் ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்துனீங்கன்னு எனக்கு நல்லாவே அதுக்கு உண்டான காரணம் புரியுது. அங்கே பார்த்துட்டிங்கன்னா சாமானிய மக்கள், நடுத்தர மக்களே இல்லை. ஆனால் நம்ம கட்சி அப்படி இல்லைன்னா 26 தலித், அதில் 8 பேர் தலித் அமைச்சர்கள். புரிஞ்சுதுங்களா? அந்த ஏழை எளிய மக்களோட கட்சி தானே தாவேக்கா. அதுக்கான அங்கீகாரம் உங்கள் கட்சியில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா நேற்று பார்த்த எங்கேயுமே சிலமான ஆளுகளே இல்லை. பூரா ஜெனியூனாக இருக்கிறாங்க, பூரா பிஜேபியிலேருந்து வந்தவங்களா இருக்காங்க. எனக்கு என்ன நோக்கம்னா, அதாவது பிஜேபியிலிருந்து ஒரு தலைவர்கள், ஒரு தொண்டர்கள் கூட உங்களை விமர்சனம் பண்ணலையே. அதுதான் இங்க ஒரு முக்கிய பாயிண்டா இருக்கு. ஏன்னா இது எப்படியாவது தாமரை உள்ள கொண்டு மலர வைக்கலான்னு பாக்குறாங்க. அது கண்டிப்பா நடக்காதுன்னு. மாண்புமிகு தமிழக முதல்வர் நல்ல ஆட்சி பண்றாரு. நிறைய பேர் சொல்றாங்க அண்ணாமலை என்ன படிச்சிருக்கிறாருன்னா அவருக்கு அறிவு இருக்குது, அவர் எல்லாமே பண்ணுவாருங்க. என்ன இருக்கிறாருங்களா? மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல குணம் இருக்குது, பொறுமையான ஒரு பொறுத்தார் பூமி ஆழ்வார். எத்தனை விமர்சனம் கொடுத்தாலும் மனசு அசராம உட்காந்து ஆட்சி செய்வாருன்னு. அதனால நீங்க பிஜேபி எப்படியோ கொண்டு வரலாங்கிற கனவை மக்கள்கிட்ட திணிக்காதீங்க. நன்றி. 2026 தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும். 2031 மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. சார் உங்க மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கும். ஒன்னு சொல்லணும் என்னன்னா இப்ப நமக்கு ஒரு விஷயம் குறை இருக்கு, அது பிடிக்கல அப்படிங்கும் போதுதான் நம்ம சேஞ்சுக்காக யோசிப்போம். அப்படிதான் இந்த தடவை நடந்த ஆட்சி மாற்றம். எங்களுக்கு எங்க விஜயன ஆட்சி தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்க சூஸ் பண்ணது எங்க விஜயனா டிவிகே ஆட்சி. சரியா? இந்த ஆட்சியில அது எங்க அண்ணாவோட ஆட்சி. எங்க ஒவ்வொரு வீட்டுல உள்ளவங்க சொல்றது எங்க பிள்ளையோட ஆட்சி, என் தம்பி ஆட்சி, என் பையனோட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே ஹைலி சாட்டிஸ்ஃபைடா பெஸ்டா ஃபீல் பண்றோம். அதுக்கப்புறம் நாங்க எதுக்கு மாற்றத்தை நோக்கி சிந்திக்க போறோம்? மேபி நீங்க சொன்ன வார்த்தையில நீங்க எதிர்கட்சியா வர்றதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கும், எங்க அண்ணா பிஎம் ஆறதுக்கும் சான்ஸ் இருக்குமே தவிர ஆட்சி மாற்றம் சொல்லிட்டு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன நிரந்தர முதல்வர் எங்க விஜயண்ணா தான். அண்ணன் அண்ணாமலை ஒரு ஸ்பீச்சை கேட்டப்பறம் தான் ஒரு சில விஷயம் எனக்கு ஓடிச்சு. இன்னைக்கு காலம் மாறுது, ஆட்சி மாறுது, மனுஷங்க மாறுறாங்க. இதுக்கு முன்னாடி ஆண்டு இருந்தவங்க வீட்டுக்கு அனுப்பியாச்சு. எவ்வளவு மாற்றங்கள் இந்த 2026 நடந்திருக்குல்ல. சோ அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை அண்ணன் என்னமா யோசிக்கிறாருல, அவரோட அந்த மைண்ட் செட், அவரோட தொலைநோக்கு, அந்த பார்வை எல்லாமே புதுசா இருக்கு இல்லையா இப்போ. சோ நான் இந்த இடத்துல என்ன பிலீவ் பண்றேன்னா 2031 ஸ்ட்ராங்கா எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை அண்ணன் எதிர்கட்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டா வரது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட அந்த அரசியல் புரிதல் ஒன்று இருக்குல்ல, அது 70 வருஷத்து கட்சிக்கிட்டே கிடையாது.
70 வருஷத்துக்கு கட்சிக்கிட்டே அந்த புரிதல் கிடையாது. ஏதோ ஏனோ தனன் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன பசங்க எல்லாம் கும்பல் சேர்த்துக்கிட்டு அவங்களை வச்சு பேச விட்டுக்கிட்டு எல்லாரும் அசிங்கமா பேசுறவங்க வல்கரா பேசுறவங்க கூட சேர்த்து வச்சுக்கிட்டு இவங்க நம்ம கட்சி பேர் வந்து நாசமாயிடும் நாரி போயிடும்ன்றது கூட அந்த ஒரு எண்ணம் இல்லாம அப்படியே ஏதோ மாட்டை அவுத்து விட்டா மாதிரி அப்படியே விட்டுட்டு இவங்க பாட்டு நம்ம இதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களோட அரசியல் நாலேஜ் இருக்காங்க. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம அண்ணாமலை அண்ணனோட அந்த அரசியல் நாலேஜ் இருக்கு எப்பா வேற லெவல்ல இருக்கு. அவர் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒருத்தர் வந்திருக்காரு. எல்லாருமே புது எம்எல்ஏக்கள் எல்லாருமே இப்பதான் புது மினிஸ்டர்ஸ். இவங்க எல்லாருமே முறை மினிஸ்டர்ஸ். அண்ணன் செங்கோட்டையன் தவிர மீது எல்லாருமே முறை மினிஸ்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து தட்டி தான் கொடுக்கணும், தட்டி வைக்க கூடாது. ஸோ அவங்க கத்துக்கிட்டு வரது கொஞ்சம் நேரம் எடுக்கும், டைம் எடுக்கும். என்ன ஒரு அரசியல் புரிதல் அண்ணா உங்ககிட்ட இருக்கிற அந்த புரிதல் தான் இங்க இருக்கிற பல மக்களுக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. சீரியஸா சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்றது தான் 2031 எனக்கு தெரிஞ்ச சத்தியமா நீங்க எதிர்கட்சியா வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. உங்களை மாதிரி ஒரு அரசியல் தெரிஞ்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு அரசியல் பண்ற உங்களை எதிர்கட்சியா பாக்குறதுல நான் சந்தோஷப்படுறேன், ஆசையும் படுறேன். மீதி பேர்ல அந்த மக்கு பசங்க எல்லாம் தேவையே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு ஹெல்த்தியான ஒரு அரசியல். அது உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு 2031 டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்களும் அன்பும்